கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம். Numbers 14 verse 9. சீக்கிரமா எடுத்து வாசிப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோட இருக்கிறார், ஹல்லேலூயா, அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை என்றார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை பார்த்து திரும்ப சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா, அவர்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று. ஹல்லேலூயா, ஆமென். இதை படிக்கும் பொழுது நான் ஒரு விஷயத்தை யோசித்தேன். அப்போ அவர்கள் ஒரு நிழல் காத்து கொண்டிருந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஒவ்வொரு தேசத்தையும் ஒரு நிழல் என்ன செய்யுது? காக்குது. ஆனா கர்த்தருடைய சேனை அங்க வரும் பொழுது அதை காத்த நிழல் அதை விட்டு என்ன செய்கிறது? ஓடி போய் விடுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த சம்பவம் என்ன அப்படின்னா, அதை குறித்து ஒரு சுருக்கமா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இந்த சம்பவம் என்னன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை வாக்கு பண்ணியிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்துல என்னவா இருந்தாங்க? அடிமைகளா இருந்தாங்க. அவர்களை பார்வோன் ஒடுக்கினான். அவர்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ கர்த்தர் மோசேயை கொண்டு அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, இந்த எகிப்திலிருந்து உங்களை விடுதலை பண்ணி உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை நான் கொண்டு போய் என்ன செய்வேன்? விடுவேன் அப்படின்னாரு. என்ன தேசத்துக்கு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போய் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லி மோசே மூலமா கர்த்தர் பேசியிருந்தார். இப்போ இந்த ஜனங்கள் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எகிப்திலிருந்து விடுதலை செய்து அவர்களை வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வந்து விட்டார். ஆமென். இப்போ 40 நாட்கள் முடிந்து விட்டது. எத்தனை நாள்? 40 நாள் முடிந்த உடனே கர்த்தர் சொல்றாரு, மோசேயை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசம் நல்லதா என்று நீங்கள் போய் பார்த்து வாருங்கள் என்று சொல்லி உங்களுடைய கோத்திரத்திலிருந்து 12 பேரை நீங்க என்ன செய்யுங்க? தெரிந்து கொண்டு அந்த 12 பேரை எங்க அனுப்புங்க? அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நீங்கள் அனுப்பி வேவு பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க 13ஆம் அதிகாரம், ஆமென், 1வது வசனத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த யார் 12 பேர் போனவங்க யார் அப்படிங்கிறதுல நீங்க அந்த வாசிக்கலாம், அதுல எழுதி இருக்குது. அப்புறம் கீழே வாசிங்கன்னா 16வது வசனத்துல வாசிங்கன்னா அதுல சொல்றாரு, தேசத்தை சுற்றி பார்க்கும்படி. என்ன, எதுக்காக அனுப்புறார் ஆண்டவர்? தேசத்தை சுற்றி பார்க்கும்படி. அப்புறம் மோசே அனுப்புற நாமங்கள் இவைகளே. அதுல ரொம்ப முக்கியமா 2 பேரை கர்த்தர் அனுப்புறாரு. ஒருத்தர் யாருன்னா, நூனின் குமாரனாகிய ஒசையாவும், அப்புறம் எப்புனையின் குமாரனாகிய காலேபு. அப்புறம் பாருங்க 17வது வசனத்துல வாசிக்கும், அவர்கள் மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும் அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேக பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களா கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களா என்றும் நிலம் எப்படிப்பட்டதென்றும் அது வளம்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதன் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள், தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற்பழம் பழுக்கிற காலமாய் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் இவர்கள் அனுப்புறார். பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு ஏற்கனவே அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தானே கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆனா கர்த்தர் திரும்ப என்ன சொல்றாரு? நான் மோசேயை பார்த்து, நீ 12 பேரை எங்க அனுப்பு? கானான் தேசத்துக்குள்ள அனுப்பு. அவங்க போய் அந்த தேசத்தை என்ன பண்ணட்டும்? சுற்றி பார்க்கட்டும். பார்த்து அந்த தேசம் நல்ல தேசமா, வளமானதா இல்லது இளப்பமானதா, அங்க இருக்கிற ஜனங்க குடிசையில வாழ்றாங்களா அல்லது கோட்டையில வாழ்றாங்களா, அந்த ஜனங்க எப்படிப்பட்டவங்க, உயர்ந்த பலசாலிகளா பலவீனர்களா, அந்த தேசத்துல நல்ல செழிப்பு இருக்கா வளங்கள் இருக்கா அப்படின்னு நீங்க போய் பாருங்கன்றார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க போய் பாருங்க. ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு பண்றாரு. என்னன்னு வாக்கு பண்றாரு? அது பாலும் தேனும் ஓடுகிற வளமான தேசம்.
ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு தேசத்தை கொடுக்குறாருங்க? வளமான ஒரு தேசத்தை கொடுக்குறாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க போய் பாருங்க அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லணும்? ஆண்டவரே நேரா கொண்டு போய் அப்படியே இறக்கித்தான்ப்பா நான் உங்களுக்கு உருவாக்கின வளமான தேசம், நீங்க இதுல போய் சுதந்திரமா என்ன செய்யுங்க, குடியிருங்கன்னு சொல்லியிருக்கலாமே. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ போய் பாரு, 12 பேரை அனுப்பு. அல்லேலூயா. எதுக்காக அனுப்புறாரு அப்படின்னா, ஆண்டவர் அந்த தேசத்தை கெட்ட தேசம் இவங்க வேவு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவங்க போய் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்றதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு பாருங்க, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை பரலோகத்துக்கு நேரா நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் தேவன் நம்மை சில விஷயங்களை செய்ய சொல்றார். ஆண்டவர் நம்மள சில விஷயங்களை செய்ய சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. இந்த ஜனங்களை பார்த்து என்ன சொன்னாரு? போய் 12 பேர் அனுப்பு, தேசத்தை என்ன செய், வேவு பாருங்க. வேவு பார்க்கிறது மாத்திரமல்ல, நீங்க அங்க போய் சர்வே பண்ணுன்றார். என்ன பண்ணும்? சர்வே. என்ன சர்வே? எப்படிப்பட்ட ஜனங்கள், அவங்க வீடுங்களாம் எப்படி இருக்கு, அவங்க வீடுங்களாம் எப்படி இருக்கு, அந்த இடத்துல இருக்கிற கனிகள் எப்படிப்பட்ட கனிகள், அந்த இடத்துல அந்த மண், அந்த போற நீங்க இடத்தினுடைய நிலம் நல்ல வளமான நிலமா, மண்ணை டெஸ்ட் பண்ணுங்க, தண்ணியை பாருங்க, மலைகள்ல பாருங்க, எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்லிட்டு அங்கிருந்து நீங்க என்ன கொண்டு வாங்க, ஒரு திராட்சை குலைய வெட்டி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாரு ஆண்டவர். அல்லேலூயா. அவரே கொண்டு போய் விட்டுருக்கலாமே. ஆனா ஆண்டவர் அப்படி செய்யறது இல்லை. அல்லேலூயா. இது பேர் தான் விசுவாசம். இதுக்கு பேர் என்னது? விசுவாச பயிற்சி. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் இந்த பூமியில வாடும் பொழுது தேவனே எல்லாம் செய்யறது கிடையாது, வாக்கு பண்றாரு. இந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கணும்னா நம்ம விசுவாச பயிற்சியை நம்ம என்ன செய்யணும்? நிறைய பேர் ஏன் ஃபெயிலியர் ஆகிறோம், தோற்று போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய நேரத்தில் விசுவாச பயிற்சியை நம்ம என்ன செய்யறது இல்ல. விசுவாச பயிற்சி நமக்கு அவசியம். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கும் பொழுது சொன்னார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்ட்டு தேசத்தை முழுசும் அவர் என்ன செய்யல, காண்பிக்கல. ஒவ்வொரு இடத்துல கொஞ்ச நாள் விட்டார், அங்க கொஞ்ச நாள் வச்சார், அங்க கொஞ்ச நாள் வைத்தார். அதனால தான் வசனம் சொல்லுது, நம்ம தரிசித்து நடவாம விசுவாசித்து நடக்கிறோம். எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் வசனம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப சபை உங்களை என்ன பண்ணுது அப்படின்னா, விசுவாசத்துல உங்களை பயிற்றுவிக்கிறது, விசுவாசத்துல உங்களை வளர்ச்சி அடைய செய்கிறது. அல்லேலூயா. இந்த 12 பேருடைய வேலை என்ன தெரியுமா? உள்ள போய் கர்த்தருடைய தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்பதை அவர்கள் பார்த்து ரிப்போர்ட்டை கொடுக்கணும். என்ன செய்யணும்? இப்ப உங்களுடைய ரிப்போர்ட்டை வச்சுதான் நீங்க அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியுமா முடியாதுன்றதை கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில எப்போ நிறைவேறுதுன்னா, என் வாயில வருகிற ரிப்போர்ட்டை வச்சு, என் மனதில் உண்டாகிற விசுவாசத்தை வைத்து தான் தேவன் அதை எனக்கு என்ன செய்யறார், நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் உங்க வாயிலிருந்து எப்போதும் என்ன வார்த்தைகளை பேசணும்னு விரும்புறாரு? விசுவாச வார்த்தைகளை பேசணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பின்பு அவர்கள் நிறைய அங்க இருக்கிற பள்ளத்தாக்குக்கு போறாங்க, பூமிக்கு என்ன செய்யறாங்க, போகிறாங்க. அங்க போய் நிறைய இடங்கள் எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, ஆராய்ந்து பார்க்கிறாங்க. 23வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். என்ன இருக்கிறாங்க? ஒரு குலை. எவ்வளவு பெரிய திராட்சை? ஒரு குலை திராட்சை கொடியை என்ன செய்யறாங்க, அறுத்தார்கள். அதை ஒரு தடியில 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். 2 பேர் தூக்குற அளவுக்கு ஒரு குலை என்ன இருக்குது, திராட்சை இருக்குன்னா, அப்ப அந்த தேசம் எவ்வளவு செழிப்பான ஒரு தேசமா இருந்திருக்கும் பாருங்க. அல்லேலூயா. என்ன கொண்டு வராங்க? 2 பேர் தூக்கிட்டு வராங்க. எதுல? ஒரு கோல்ல மாட்டி. அப்படின்னா அது எவ்வளவு வெயிட் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நான் ஆச்சரியப்படுறேன். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு திராட்சை குலை எவ்வளவு பெருசு இருக்கும்? ஒரு திராட்சை குலையே அவ்வளவுதான் வருது. இப்ப புரியுதா? கர்த்தர் ஒரு தேசத்துல ஆசீர்வாதமா வைக்கும் பொழுது அந்த தேசத்தினுடைய கனி எப்படி வளருதுன்னு பாருங்க. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 2 பேர் ஒரு திராட்சை குலையை என்ன செய்றாங்க, சுமந்துட்டு வராங்க. அப்படின்னா ஒரு ஆளோட வெயிட் இருந்திருக்கும் இல்லையா? 2 பேர் ஒரு ஆளை தூக்கணும்னா எத்தனை பேர் வேணும்? ஒரு டோலி கட்டினா 2 பேர் தூக்கலாம், சோல்ல தூக்கிட்டு போகலாம். உயிரோடு இருக்கிற ஒரு செத்தவனை தூக்க முடியாது, 4 பேர் வேணும் செத்தவனை தூக்குறதுக்கு. உயிரோடு இருக்கிறவன ஒரு 2 பேர் என்ன செய்யலாம். அப்புறம் ஒரு திராட்சை குலையுடைய வெயிட் ஒரு 60-70 கிலோ செஞ்சிருக்கோம் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான தேசத்தை தான் யாருக்கு வாக்கு பண்ண ஆண்டவர்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார். சரி, இவ்வளோ நன்மைகள் அங்க இருக்கு. ஆனா இவங்க கொண்டு வந்த ரிப்போர்ட் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பாருங்க. வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் அங்க அறுத்த திராட்சை குலை நித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. பாருங்க, அவங்க தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். எத்தனை நாள் தேசத்தை சுத்தி பார்க்கறாங்க? எத்தனை நாளுங்க? 40 நாள்.
தேசத்தை என்ன செய்யறாங்க? சுற்றி பார்க்கிறார்கள். தேசத்துக்குள்ள போறாங்க, எல்லா இடத்தையும் என்ன செய்யறாங்க? சுத்தி பார்க்கறாங்க. 40 நாள் சுற்றி பார்த்த பின்பு அவங்க எங்க திரும்ப வராங்க? இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி வருகிறார்கள். அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவர்களிடத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பிக்கிறார்கள். இப்ப என்ன பண்றாங்க? போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. என்னென்ன நடந்துச்சு, 40 பேர் 40 நாட்கள் என்னென்ன பண்ணாங்க, எப்படிப்பட்ட தேசம், எப்படிப்பட்ட காரியம் எல்லாம் சொல்றாங்க பாருங்க. எல்லாம் சொல்லிட்டு 28வது வசனம் நல்லா கவனிங்க. ஆனாலும், என்னது? ஆனாலும், பட். விசுவாசியினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாத ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பட். ஆனால் எல்லாம் நல்லதுதான். அங்க இருக்கிற கனி நல்லது, அங்க இருக்கிற தேசம் நல்லது, அங்க உண்மையாவே என்ன ஓடுது? பாலும் தேனும் ஓடுகிறது. ஆனாலும், இது பேர் என்னது? ஆனாலும். எல்லாம் ரைட் தான், ஆனா நடக்குமா? எல்லாம் சரிதான், கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் உண்மைதான், ஆனா ஆனா அப்படின்னு பொழுது அங்க என்ன வந்துருதுன்னா சந்தேகம் வந்துருது, பயம் வந்து விடுகிறது. அல்லேலூயா. என்ன வந்துருது? பயம் வந்துருது, அவிசுவாசம் வந்துருது. என்ன சொல்றாங்க பாருங்க? ஆனாலும் என்ன சொல்றாங்க? அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். இப்ப என்ன சொல்றாங்க? தேசம் நல்ல தேசம், கனிகள் நல்லா இருக்கு, வளமா இருக்கு, ஆனா அந்த தேசத்துல இருக்கிற ஜனங்க பலவான்கள். they are strong mighty people. அப்புறம் என்ன சொல்றாங்க? பட்டணங்கள் அரணிப்பானவைகள். பட்டணம் எல்லாம் எப்படி இருக்குது? ஃபுல்லா ஃபோர்ட்டிஃபைட், எல்லா சுத்திலும் செவிரெல்லாம் மதிலெல்லாம் கட்டி அப்படி எப்படி இருக்குது? சுற்றிலும் அரணிப்பானவைகள், மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அங்க யாரை பார்க்கறாங்க? ஏனாக்கு. ஏனாக்கு யார் அப்படின்னா ராட்சதர்கள். ஆமென். கோலியாத்தினுடைய வம்சத்தார் ராட்சதர்கள். அவங்க என்ன செய்யறாங்க? அங்க பார்க்கறாங்க. கோலியாத் அதுக்கு தான் வராரு. இவருடைய ஏனாக்கினுடைய சந்ததி தான் யாரு? கோலியாத். ஆமென். ஏனோக்கின் அப்படின்னா யாருன்னா ராட்சதர்கள். அவங்க என்ன செய்யறாங்க? பார்க்கிறாங்க. அப்பொழுது 29வது வசனம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள், ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள், கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள். அங்க 7 விதமான ஜாதிகள் இருக்கிறது. அந்த 7 விதமான ஜாதி 3 விதமான இடத்துல இருக்கிறாங்க. ஒரு குரூப் மலையில இருக்கிறான், ஒரு குரூப் எங்க இருக்கிறான்? மலை நாட்டில். ஒரு குரூப் வந்து தென்புறமான தேசத்துல, ஒரு குரூப் மலை நாட்டுல, ஒரு குரூப் எங்க இருக்குது? கடலும் யோர்தானும். அப்போ அந்த தேசத்துல என்ன இருக்குது? மலை இருக்கிறது. அந்த தேசத்துல யோர்தான் நதி என்ன செய்கிறது? பாய்ந்து வருகிறது. கடலும் இருக்கிறது. எல்லா வளங்களும் நிறைந்த ஒரு தேசம் தான் என்ன தேசம்? கானான் தேசம். இப்போ எல்லாம் நடக்கும் பொழுது 30வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளலாம். யாருடைய ஸ்டேட்மெண்ட்? காலேபுடைய ஸ்டேட்மெண்ட். காலேப் சொல்றாரு, அது நல்ல தேசம், அங்க அமலேக்கியர் இருக்கிறான், உண்மைதான், ஏனாக்கியர் இருக்கிறான், உண்மைதான். அந்த ஜனங்கள் நம்மை விட பலவான்கள். நம்மை விட யாரு? பலவான்கள். நிறைய விஷயம் நம்மளை விட இன்னைக்கு இந்த வருஷத்துல நீங்க போகும் பொழுது உங்களை விட பெரிய பலவான்களை நீங்க என்ன செய்ய வேண்டியதா இருக்கும்? சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஏனோக்கின் புத்திரரை சந்திக்க வேண்டியதா இருக்கலாம். அல்லது நம்மளை பயமுறுத்துற சில காரியங்கள் இந்த பூமியில் என்ன செய்யலாம்? நமக்கு எதிராக வந்து நிற்கலாம். இன்னைக்கு காலையில கூட வந்துச்சு இல்லையா? எல்லாம் வரும் அப்படிதான். நம்ம ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது நம்மை பயமுறுத்தக்கூடிய அநேக காரியங்கள் வந்து நம்ம முன்னாடி என்ன செய்யுது? நிற்குது. இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இது. ஆனாலும்ங்கிற ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன வருது? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நல்ல விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. கனி நல்லது, தேசம் நல்லது, அங்க எல்லாம் நல்லா இருக்கு, மலை நாட்டில் அவங்க இருக்கிறாங்க, கீழ் நாட்டில் இவங்க இருக்கிறாங்க, சமுத்திரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனாலும் அல்லேலூயா, நிறைய நேரத்தில் இந்த வருஷத்துல நீங்க கடந்து போகுது ஆனாலும்ன்ற நிறைய விஷயம் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? வரலாம். ஆமென். எத்தனை பேர் சண்டே ப்ராஃபஸி கேட்டீங்களா? கேட்கலையா? நிறைய பேர் கேட்கலையா? எத்தனை பேர் கேட்டீங்க? கேட்டவங்க மட்டும் கை தூக்குங்க. கேட்டவங்க கை தூக்குங்க. சரி, அல்ல, கேட்டவங்க கை தூக்குங்க. கேட்டவங்க உங்களோட கர்த்தர் இருப்பார். கேட்காதவங்களுக்கு அப்ப என்ன பாஸ்டர் அப்படின்னா உங்க கூட இருப்பார், கவலைப்படாதீங்க. கேளுங்க. அழைக்கவில்லை. ரைட். இப்போ காலேப் என்ன சொல்றாரு அப்படின்னா, உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அவர் என்ன சொல்றாரு? இப்பவே போனா. காலேபுக்குள்ள விசுவாசம் பாருங்க. என்ன சொல்றாரு? நாம இப்பவே போய் அந்த தேசத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படின்றாரு. நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். ரெண்டாவது அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? உடனே போலாம், சுதந்திரித்துக் கொள்ளலாம், ஈஸியா வின் பண்ணலாம். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? இதா ஒரு விசுவாசிட்ட நீங்க பேசும் பொழுது, விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன்ட்ட நீங்க பேசும் பொழுது அவன்கிட்ட இருந்து வர வார்த்தை எப்படி தெரியுமா? கவலைப்படாதீங்க, எல்லாம் நடந்துரும், சோர்ந்து போகாதீங்க,
கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். அதை எழுதிங்க, அதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது. கர்த்தர் நடத்துவார். அவன் வாயிலிருந்து வர வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா ஃபெய்த் கன்ஃபெஷன்ஸ். வாயிலிருந்து என்ன வரணும் பாருங்க. இந்த வருஷம் நீங்க அதிகமா என்ன பண்ணுங்க, ஃபெய்த் கன்ஃபெஷன்ஸ் பண்ணுங்க. விசுவாச அறிக்கை என்ன செய்யுங்க, பண்ணுங்க. அவங்க சொன்னாங்க ஏனோக்கியர் இருக்கிறார்கள். ஏனோக்கியர்னா யாரு? ராட்சதர்கள். ரொம்ப எப்படி இருக்கிறாங்க அவங்க? உயரமா இருப்பாங்க. ரெண்டாவது அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆனாலும் ஸ்டேட்மெண்ட், பட் ஸ்டேட்மெண்ட். பட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொன்னாங்க? ஆனாலும் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க? அறிக்கையில என்ன சொல்றாங்க? அவங்க அந்த ஜனங்கள்லாம் பலவான்கள். பட்டுன்னும் போது ஒரு ஃபியரை நமக்குள்ள என்ன செய்யறான் பிசாசு போடுறான். ஒரு பயம், ஒரு அவிசுவாசத்தை நமக்கு என்ன செய்யுது, கொண்டு வந்து விடுகிறது. அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ரொம்ப என்னவா இருக்காங்க, ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிறாங்க. நம்மலாம் போய் அவங்க முன்னாடி நிக்க முடியாது. சவுல் யாரை பார்த்து பயந்தாரு? கோலியாத்தை பார்த்து பயந்தான். அபிஷேகம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்து நமக்கு என்ன வரும்? பயம் வரும். விசுவாசம் இல்லைன்னா சின்ன ஒரு எறும்பு கூட நம்மளை பயமுறுத்திடும். சின்ன எறும்பு கூட நம்மள பயமுறுத்திடும். அல்லேலூயா. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, அவிசுவாசத்துக்கு இந்த வருஷத்துல என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. அவிசுவாச மனிதர்கள் நிறைய அவிசுவாச காரியங்கள் இருக்கும். அல்லேலூயா. கொள்ளை நோய்கள் வரட்டும் வரட்டும். ஆமே. அன்னைக்கு குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டோன்னு ஒரு சகோதரி சொன்னாங்க, ஏன் எங்களெல்லாம் பயமுறுத்துறீங்க அப்படின்னாங்க. அப்போ இது பயமுறுத்துறது இல்ல. அல்லேலூயா. தேசத்துல நடக்க போற காரியங்களை கர்த்தர் நமக்கு முன்னமே என்ன செய்றாரு, அறிவிக்கிறார். சபைக்கு ஒரு விஷயத்த சொல்றார். சபைக்கு ஒரு விஷயத்த சொல்றாருன்னா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. சபைக்கு தீர்க்க தரிசனம் என்பது சபைக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா, அது கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா என்னுடைய ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், சபைக்கு அதை ஆண்டவர் வெளிப்படுத்துறார். இது யாருக்கு எச்சரிக்கை அப்படின்னா, உலகத்துக்கு எச்சரிக்கை. ரட்சிக்கப்படாத மக்களுக்கு இது என்னது? வார்னிங். For God's people it builds their faith. அவங்களுடைய விசுவாசத்தை அது இன்னும் என்ன செய்யுது, அதிகப்படுத்துது. ப்ராஃபசிஸ் உங்களை என்ன பண்ணணும், இன்னும் உங்க ஃபெய்த் அதிகப்படுத்தணும். நீங்க பயந்தீங்கன்னா நீங்க சரியா இல்லைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஐயோ கொள்ளை நோய் வருதுன்னு பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஐயோ நீ என்ன பண்ணுவேன், ஐயோ அப்படின்னா அது பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொள்ளை நோய் வருது, கொள்ளை நோய் வருது. சங்காரக்காரன் என்ன செய்யறான், வரான். ஆனா அது என்ன செய்யாது, அணுகாது. அது யாருக்கு எச்சரிக்கை? உலக மனுஷனுக்கு எச்சரிக்கை. அல்லேலூயா. ஆமென். இந்த புளோரிடால இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பயங்கரமா என்ன செய்யுது, காட்டுத்தீ பயங்கரமா பற்றி எரியுது. காட்டுத்தீ பயங்கரமா எரியுது. அங்க $35 மில்லியன் விற்கக்கூடிய வீடுகள்லாம் $35 மில்லியன் யோசித்து பாருங்க. $35 மில்லியன் 3.5 கோடி ரூபா. $3.5 கோடி இன்டூ 86 போட்டுக்கோங்க, எவ்வளவு வரும்னு போட்டுக்கோங்க சுமாரா. அப்ப எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட 1000 கோடி வராது. ஒரு எவ்வளவு வரும்? அவ்வளவுதான் வருமா? 240 கோடி சொச்சம். அப்படி அது நம்ம கரெக்டா போடல, ஒரு அப்ராக்சிமேட்டா போட்டுரும். ஒரு வீடு எரியுது. போன வாரம் அந்த வீட்டை போட்டோ எடுத்திருக்காங்க. ஹவுஸ் ஃபார் சேல் $35 மில்லியன். எவ்வளவு? $35 மில்லியன். இன்னைக்கு அந்த வீடு கம்ப்ளீட்டா எரிஞ்சு போச்சு. 35 மில்லியன் அவுட். எத்தனை பேர்? எனக்கு ரொம்ப ஷாக். லாஸ் ஏஞ்சல்ஸ் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? ஹாலிவுட் இருக்கிற இடம். ஹாலிவுட். இந்த நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கோல்டன் அவார்டு, அது ஏதோ ஒரு அவார்டு கொடுக்குறான். ஹாலிவுட்ல ஒரு அவார்டு கொடுக்கும் பொழுது ஓட்டு எடுக்கிறான். என்ன ஓட்டு போடுறாங்க? என்ன ஓட்டு போடுறாங்கன்னா, அது ஏதோ ஒரு ஓட்டு போட்டான். அந்த ஓட்டுல வந்து 3 விஷயத்த சொல்றான். கேஸ்ட் அண்ட் க்ரூ. கேஸ்ட் அண்ட் க்ரூனா சினிமால நடிக்கிற கேஸ்டும் க்ரூ, அப்புறம் அம்மா, மாம் அண்ட் டேட், அப்புறம் காட் அப்படின்னு சொல்லி 3 பேருக்கு ஓட்டு போய், இதுல யார் வந்து அதிகமா நமக்கு இந்த இதை என்ன செய்யறாங்க, நடத்துறாங்க, உதவி செய்யறாங்க, யார் நமக்கு அதிகமா ஃபேவரா இருக்கிறாங்கன்னு ஓட்டு போடணும். கேஸ்ட் அண்ட் க்ரூக்கு 11 ஓட்டு விழுந்திருக்கு. மாம் அண்ட் டேடுக்கு 3 ஓட்டு விழுந்திருக்கு. காடுக்கு 0 ஓட்டு. கடவுள் நம்ம வாழ்க்கையில இல்லவே இல்லை. அதை சொல்லி அவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, சிரிச்சு ஜாலியா இருக்கிறாங்க. ஹாலிவுட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வேர்ல்டு. சொல்லி 2வது நாள் அங்க என்ன நடக்குதுன்னா, சின்னதா நெருப்பு ஆரம்பிச்சு இன்னைக்கு 6 நாள் என்ன செஞ்சுட்டு இருக்கு, எரிந்து கொண்டே இருக்கிறது. யோசித்து பாருங்க. நம்ம நினைக்கிறோம் அமெரிக்கா கிறிஸ்டியன் கண்ட்ரின்னு. உலகத்துல எதுவுமே கிறிஸ்டியன், எந்த நாடுமே கிறிஸ்தவ நாடு இல்லவே இல்லை. ஒரு காலத்துல இருந்தது, இங்கிலாந்து இருந்தது, ஜெர்மன் இருந்தது. அவரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அதனுடைய கட்டளைகளின் அடிப்படையில் அந்த தேசங்களை என்ன செஞ்சாங்க, கட்டமைத்தார்கள். அமெரிக்கா, யூரோப் எல்லாம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னா, கடவுளுடைய கற்பனைகள்ல கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அந்த தேசங்களை, தேசத்தினுடைய சட்டங்கள் எல்லாம் வேதத்தின் அடிப்படையில் அமர்த்தினார்கள். அதனாலதான் அவங்கள சூப்பர் பவரா என்ன செஞ்சாங்க, மாறினாங்க. அமெரிக்கா சூப்பர் பவரா மாறிச்சு. இங்கிலாந்து ஒரு காலத்துல சூப்பர் பவரா இருந்தது.
ஆனா என்னைக்கு அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை அந்த இடத்துல இருந்து எடுத்து லிபரலிசம்னு ஒண்ணு கொண்டு வந்தான். லிபரலிசம், ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு எல்லாம் கடவுள் இல்லை, கடவுள் தேவையில்லை. இன்னைக்கு இங்கிலாந்துல 65% மக்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? கடவுள் இல்லை என்ற ஒரு கொள்கைக்கு வந்துட்டான். அதனால அறிவியலோ படிப்போ ஞானமோ, சரி நான் என்ன கேட்கிறேன், இவ்வளோ அறிவும் ஞானமும் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இல்லாத பணம் கிடையாது, அறிவியல் கிடையாது, எதுவுமே கிடையாது. சூப்பர் பவர். 6 நாள் ஆச்சு ஒரு காட்டு தீயை அவனால் என்ன செய்ய முடியல, அணைக்க முடியல. கர்த்தருடைய கோபாக்கினைக்கு முன்னாடி எந்த மனுஷனும் நிற்க முடியாது. அறிவியல் நிற்க கூடாது, ஏஐயும் நிற்க முடியாது, ரோபோட்ஸும் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ரோபோட் போய் நின்னாலும் உருகி ஊத்திடும் ரோபோட். அல்லேலூயா, ஆமென். அதனால இப்ப இந்த நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம ஒண்ணு நல்லா புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நம்ம சபையா இன்னும் என்ன செய்யணும்? ஆயத்தமாகி தேவனுக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இமைப்பொழுதிலே நீங்கள் எடுக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு போவீர்கள். அல்லேலூயா. அதனாலதான் விசுவாசிக்கு பயமே இருக்க கூடாது. மரணத்தை குறித்த பயம் நமக்கு துளியளவும் இருக்கவே கூடாது. நம்ம இங்க இருந்தா கர்த்தருக்காக வாழ போறோம், இல்லைன்னா கர்த்தரோடு வாழ போறோம். அவ்வளவுதான், ரெண்டே தான். இதை தாண்டி உங்களுக்கு பயம்னு ஒன்று வந்துருச்சுன்னா நீங்க ஆண்டவரோடு உங்களுடைய வாழ்க்கை சரியா போகலன்னு அர்த்தம். ரெண்டே விஷயத்த புரிஞ்சுக்க. இங்க இருந்தீங்கன்னா கர்த்தருக்காக வாழுங்க, இங்க இல்லை அப்படின்னா கர்த்தரோடு வாழ போறோம். மேட்டர் சிம்பிள். எப்பவும் கர்த்தரோடு தான் இருக்க போறோம். அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. அதனால தான் பவுல் எழுதுறார், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்போ வசனத்துக்குள்ள வரும் பொழுது அவங்க பட் ஸ்டேட்மெண்ட்ல என்னென்ன கொடுத்தாங்க? ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க பாத்தீங்களா? ஆனாலும் என்ன சொல்றாங்க? குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். முதல்ல என்ன சொல்றான்? பயத்தை கொண்டு வரான். அவன்லாம் ரொம்ப பலவான். யாரு? பலவான். பிசாசுக்கு என்ன பேரு? பலவான். பலவான்களை இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? நீ ஒரு பட்டணத்துக்குள்ள போகும் பொழுது முதல்ல யாரை கட்டு? பலவான கட்டு அப்படின்றாரு. பலவான என்ன செய்யணும்? கட்டணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு போராடுகிற பலவான்களை நம்ம என்ன செய்யணும்? கட்டணும். இயேசு நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். லூக்கா 10:19 வாசிச்சீங்கன்னா சொல்றாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வலிமையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. தைரியமா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிகள் கோழைகளா இருக்கக்கூடாது. விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? தைரியம் உள்ளவர்களா இருக்கணும். விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவதில் சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. ஆமென். நான் என் பலத்துல இதெல்லாம் பேசல, யாருடைய பலத்துல பேசல, கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்துல பேசுறேன். ஆண்டவர் சொல்றார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். உங்களால முடியாததை, உங்க பலத்தால நீங்க சாதிக்க முடியாததை, பலவான்களை மேற்கொள்ள முடியாத காரியத்தை கர்த்தருடைய வார்த்தையினால நீங்க ஜெயித்து விட முடியும். அல்லேலூயா. ஆமென். அதனால விசுவாச வார்த்தை என்ன செய்யுங்க? அறிக்கை பண்ணுங்க. என் வாழ்க்கையில சொல்றேன், சொல்ல முடியும். 1-2 இல்ல, 1-2 சாட்சி இல்ல, பல சாட்சிகளை சொல்ல முடியும். அல்லேலூயா. அதனால ஆமென், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம இந்த வருஷத்துல கண்கூடா நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் யுத்தம் நமக்காக செய்வார். அல்லேலூயா. ஆமென். அதனால முதல்ல அவங்க சொன்னா பட்ல என்ன தெரியுமா சொன்னா? பட் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? பட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அவிசுவாச ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங், பலவான்கள். என்னன்னு சொன்னா பலவான். ஐயோ அந்த வியாதி, ஐயோ அந்த பிரச்சனை, அது வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பயத்தை கொண்டு வரோம். இன்னைக்கு உலக பிசாசு நமக்கு என்னத்தை கொண்டு வரான்? பயத்தை கொண்டு வரான். ஃபியர். ஒரு மனுஷனை வீழ்த்துறதுக்கு முன்னாடி முதல்ல அவனுக்குள்ள என்ன தெரியுமா கொண்டு வரணும்? பயத்தை கொண்டு வரணும். அல்லேலூயா. ஆமா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, 365 நாளும் எழுதி வச்சிருக்கிறாரு, பயப்படாத அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாரு ஆண்டவர். அல்லேலூயா. எப்போ நீங்க பயப்படுறீங்களோ அப்போ நீங்க பிசாசுக்கு டார்கெட்டா என்ன செய்றீங்க? மாறி விடுவீங்களே. ஒன்றும் இல்லை, ஒரு நாய்கிட்டே போய் பயந்தீங்கன்னா நாய் உங்களுக்கு அடிக்கும். நாயினால உங்களுடைய எமோஷனை என்ன செய்ய முடியும்? உங்களுடைய எமோஷன் அதனால புரிஞ்சுக்க முடியும். நீங்க பயப்படுறீங்களா இல்லை தைரியமா நிக்கிறீங்களா? தைரியமா நின்னீங்கன்னா நாய் சொல்லும், இந்த ஆள்கிட்ட நம்ம வேலை நடக்காதுன்னு, அது ரிட்டன் ஆயிரும். பயந்தீங்கன்னா அதுக்கு தைரியம் இன்னும் ஜாஸ்தியாயிரும். நீங்க பயப்படும் பொழுது யாருக்கு இன்னும் தைரியத்தை கொடுக்குறீங்க? பிசாசுக்கு இன்னும் தைரியத்தை கொடுக்குறீங்க. நீங்க தைரியமா இருக்கும் பொழுது பிசாசை பலவீனப்படுத்துறீங்க. புரியலையா? எத்தனை பேர் புரிஞ்சு? அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அங்க வாசிக்கும் போது சொன்னார், பயப்படாதீங்கன்னு. யார் சொன்னா? நூனின் குமாரனாகிய யோசுவா சொல்றாரு ஜனங்களுக்கு, என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. அப்போ முதல்ல இந்த 10 பேர் என்ன கொண்டு வந்தாங்க? ஜனங்களுக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வராங்க. பலவான்கள், அந்த பட்டணங்கள்லாம் அரணிப்பானது அப்படின்னா fortified cities. அதெல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ளவே முடியாது. fortified cities. அதனாலதான் எரிகோவை சுற்றி, எரிகோவை fortified city. அது
சீனாவை சுற்றி பெருஞ்சுவர் கட்டியிருந்தா இல்லையா, அந்த பெருஞ்சுவரை உடைச்சிட்டு என்ன செய்ய முடியாது, உள்ள ஒருத்தரும் போக முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த சுவரை என்ன செஞ்சிருக்கான், கட்டியிருக்கான். அதே மாதிரி தான் எரிகோவை சுற்றிலும் என்ன கட்டியிருந்தாங்க, மதிலை கட்டியிருந்தாங்க. அந்த எரிகோ மதிலை உடைக்கணும்னா இன்னைக்கு குண்டு வச்சு தகர்க்கலாம், பல எல்லாம் குண்டு வச்சு என்ன செய்யலாம், தகர்க்கலாம். ஆனால் அன்னைக்கு அதுக்கான வசதி இல்லை. ஆள் ஒவ்வொருத்தரும் இடிக்க முடியாது. கடப்பாரெல்லாம் வச்சு நம்ம கத்தியை வச்சாலும் என்ன செய்ய முடியாது, அதை மேற்கொள்ள முடியாது. அதனால தான் ஆண்டு சொன்னார், நீ ஒன்றும் செய்யாத, 7 நாள் சுத்தி வா, 7வது நாள் 7 முறை சுத்தி வா, 7வது முறை சுத்தி வரும் பொழுது ஆர்ப்பரிப்போடு சுத்தி வா அப்படின்னாரு. இதை நம்ம இதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்குது, இன்னைக்கெல்லாம் நடக்குமா பிரதர், இதெல்லாம் ஆகுமா, பைபிளில் வேணா அன்னைக்கெல்லாம் எழுதியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஹல்லேலூயா. இந்த பைபிளில் எழுத ஆண்டவர் செஞ்ச ஒவ்வொரு அற்புதத்தை தான் என்ன செஞ்சிருக்காங்க, எழுதி இருக்கிறாங்க. ஆண்டவர் செஞ்ச வார்த்தைகளை தான் என்ன செஞ்சிருக்காங்க, எழுதி இருக்கிறாங்க. நம்ம அதை செய்யறதுக்கு நமக்கு என்னது கஷ்டம். இன்னைக்கு எக்காலம் ஊதிச்சு 7 முறை சுத்தி வந்தாங்க. 7வது முறை எக்காலம் ஊதும் பொழுது ஜனங்களெல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். அதனால தான் ஆர்ப்பரிக்கிறோம். ஆர்ப்பரிக்கும் பொழுது சவுண்டில் ஒரு மேட்டர் இருக்கு. அதனால தான் இவ்வளோ எதிர்ப்பு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? சவுண்டில் என்ன இருக்கு, விஷயம் இருக்கு. பிசாசுக்கு சத்தம் என்ன செய்யாது, பிடிக்காது. என்ன சத்தம் பிடிக்காது, ஆர்ப்பரிக்கிற சத்தம் பிடிக்காது. அவனுக்கு வேற சத்தமெல்லாம் பிடிக்கும். அவனுக்குன்னு ஒரு சத்தம் இருக்கு, அதை போட்டால் அவனுக்கு பிடிக்கும். ஆனால் ஆர்ப்பரிக்கிற சத்தம் அவனுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. பிசாசுக்கு உள்ள இருக்க முடியாது, ஆடும், விடு 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 என்ன செய்யும், ஆடும். அதனால முடியாது. ஆர்ப்பரிப்பு வரும்போது உங்களுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ தெரியும். உங்களுக்கு ஃபீலிங் இருக்கோ இல்லையோ, பிசாசுக்கு கண்டிப்பா ஃபீலிங் இருக்கு. அவனால என்ன செய்ய முடியாது, அதை சகித்து கொண்டு இருக்க முடியாது. உள்ள இருந்து அவனுக்கு புழுங்குவான். அதனால தான் போனை அடிக்கிறது, அதை அடிக்கிறது, போலீஸ் அனுப்புறது, எல்லாத்தையும் அனுப்புறது காரணம் என்னதுன்னு, இதெல்லாம் மாம்சத்தில் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் உள்ள இருக்கிற பிசாசு என்ன செய்யறான். அதை துரத்துனா அவனும் சரியாயிருவான், இல்லைன்னா அவனும் அதோடய போய் சேர்ந்து போயிடுவான். ஆமென். அதாவது தான் பாருங்க, பிடில் வாசிக்கும் பொழுது தாவீது கிண்ணறத்தை வாசிக்கும் பொழுது உள்ள இருக்கிற பிசாசுனால என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. யாரால? சவுலுக்குள்ள இருந்த பிசாசால என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. அவனுக்கு அப்படியே அவனை விட்டு ஓடிச்சு. அதை வாசிக்கும் பொழுது அவனால் இருக்க முடியல. அசுத்தாவிகளுக்கு தேவனா ஆராதிக்கிற ஆராதனையும் துதியும் அதுக்கு எப்படி இருக்குதுன்னா ரொம்ப எரிச்சலா இருக்குது. அந்த பிரசன்னம் வரும்பொழுது அதுக்கு என்னவா இருக்குது, எரிச்சலா இருக்கு. நீங்க அதுக்காகவே நல்லா கர்த்தரை என்ன செய்யணும், துதிக்கணும். ஆமா, பிசாசு நம்மளால எவ்வளவு கட்டி வச்சான், எவ்வளவு போராடினா, பாவத்துல எவ்வளவு கட்டி வச்சான். நீங்க இப்ப வைராக்கியமா கர்த்தரை துதிக்கும் பொழுது அந்த பிசாசை நீங்க எப்படி தெரியுமா வாதிக்க முடியும், கத்தி எடுத்தெல்லாம் குத்தியெல்லாம் வாதிக்க முடியாது. நம்ம ஆர்ப்பரித்து துதிக்கும் பொழுது பிசாசு என்ன செய்யப்படுறான், வாதிக்கப்படுறான். உங்க துதிதான் கர்த்தருக்கு மகிமையா, உங்களுக்கு ஆராதனையா மாறுது. பிசாசுக்கு என்னவா மாறுது, பட்டயமா மாறுது. அல்லேலூயா. அதனாலதான் நல்லா துதிக்கணும், ஆராதிக்கணும் சபையில. ஆமென். யோசபாத் ராஜாவுக்கு விரோதமா பெரிய ஒரு சேனை 5 ராஜாக்கள் வந்த பொழுது தீர்க்கதரிசி கர்த்தர்கிட்ட பேசும்பொழுது தீர்க்கதரிசி சொல்றாரு, போங்க வெற்றியை தருவன்னு சொல்லும்போது யோசபாத் யாரை திரும்ப முன்னாடி அனுப்பினாரு, துதிக்கிறவர்களை முன்பதாக அனுப்பித்தார். என்னத்தை எடுத்துட்டு எல்லாம் கத்தி, அவன் என்ன வச்சிருக்கிறான், பயங்கரமா ஈட்டி, கத்தி, பட்டயம் எல்லாம் வச்சிருக்கிறான். இவர் யாரை அனுப்புறாரு, துதிக்கிறவர்களை அனுப்புறார். துதிக்கிறாங்க எல்லாம். போய் என்ன இப்ப துதிச்சாங்கன்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிச்சுக்கிட்டே போறான். துதிக்க அங்க என்ன நடக்குதுன்னா, எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்து போனார்கள். அல்லேலூயா. இப்ப எத்தனை பேருக்கு புரியுது ஏன் துதிக்கிறோன்றது? ஆமே, நீங்க நல்லா துதிக்கும் பொழுது எதிரிகள் வெட்டுண்டு மடிந்து போவார்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், உங்களுக்கு வெற்றி உண்டாகும். அதுதான் துதி, ஆராதனை நமக்கு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அதனாலதான் நிறைய பேரை பிசாசு இன்னைக்கு என்ன செய்யறான், கட்டி வச்சிடறான். வாயை திறக்காதபடி, ஆராதிக்க முடியாதபடி, ஸ்தோத்திரம் பண்ண முடியாதபடி, கையை தட்ட முடியாதபடி அப்படி கட்டி வச்சிடறான். அப்ப அவனுக்கு வேற ஒன்றும் இல்லை, நீ சர்ச்சுக்கு போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனா அங்க போய் என்ன செஞ்சிடாத, வாயை மட்டும் திறந்துடாத. வாயை திறந்தினா எனக்கு இங்க என்ன வந்துடும், பிரச்சனை. அதாவது ப்ளீஸ் கீப் யுவர் மவுத் ஷட். பாருங்க, அமைதியா ஆராதிக்கிற எந்த இடத்துல உங்களுக்கு என்ன வராது, பிரச்சனையே வராது. பீப்புள் வில் பி ஹாப்பி தேர். ஏன்னா பிசாசு என்ன செய்ய மாட்டாங்க, வேலையுமா. நீங்க ஆராதிங்க, நீங்க மெதுவா பண்ணுங்க, நீங்க பைபிள் வாசி எல்லாம் பண்ணுங்க, ஆனா வாயை மட்டும் நினைச்சது கூடாது. ஆமா, வாயை திறந்துட்டுனா எனக்கு இங்க பிரச்சனை வருது, அதனால வாயை கொஞ்சம் நினைச்சுக்க. ஆனா நம்ம வாயை மூட, கர்த்தர் சொல்ற வாயை விரிவாய் திற. அல்லேலூயா. ரைட். இப்போ இந்த பயம் வந்த உடனே ஜனங்களுக்குள்ள என்ன வருதுன்னா, பயம் உண்டாக்குறாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, பயமுறுத்துறான். ஆனா காலேப் என்ன செய்யறாரு அப்படின்னா, காலேபுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. காலேபு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, அப்படின்னா இவங்க பேச பேச ஜனங்களுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா ஒரு கமோஷன் வந்துருச்சு. ஜனங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு, ஒரு கமோஷன்னா என்ன தெரியுமா, சலசலப்பு. என்ன, ஐயோ நம்ம அங்க போய் அவங்களை என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது, ஏனோக்கின் புத்திரர்லாம் இருக்கிறான்றாங்களே, அந்த பட்டணம் அரணிப்பா இருக்குன்றாங்களே, ஐயோ நம்ம போக முடியாதுங்கிற ஒரு பயம் உள்ள என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. அதனாலதான் காலேப் என்ன பண்றாரு, ஜனங்களை அமர்த்துறாரு. சலசலப்பு உண்டாகுது உள்ள. என்ன உண்டாகுது, சலசலப்பு உண்டாகுது. உடனே காலேபுக்கு தெரியுது, ஓ இது 10 பேர் என்ன செய்யறாங்க, அவிசுவாசத்தை பேசுறாங்க, நம்ம விசுவாசத்தை என்ன செய்வோம், பேசுவோம்னு சொல்லி ஜனங்களை அமர்த்தி தாம் உடனே போய், இப்ப அவர் சொல்றாரு பாருங்க, அதெல்லாம் இருக்குதான் உண்மை, ஆனா நம்ம உடனே போலாம்.
அதை சுதந்திரித்து கொள்ளலாம். விசுவாசத்தை சொல்றாரு, தைரியத்தை கொடுக்கிறார். உடனே சுதந்திரித்துக் கொள்ளலாம், அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அவர் சொல்றாரு, ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஈஸியா அதை ஓவர் கம் பண்ணலான்றார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஈஸியா ஓவர் கம் பண்ணலாம். ஹல்லேலூயா. பாருங்க, பயந்தீங்கன்னா சாதாரண ஈஸியா இருக்கிறது கூட கஷ்டமா மாறுது. தைரியமா இருந்தீங்கன்னா கஷ்டமானது கூட எப்படி தெரியுது? ஈஸியா தெரியுதுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்ப புரியுது? ஏன் லைஃப் இன்னைக்கு நிறைய பேருக்கு கஷ்டமா போகுது? பயம். நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்து சோர்ந்து போறோம், கஷ்டமா தெரியுது. ஹல்லேலூயா. சிலருக்கு லைஃப் கஷ்டமா இருக்கு, ஆனா ஈஸியா இருக்கிற மாதிரி போயிட்டே இருக்கிறான். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கிறது. இந்த வருஷத்தை நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? விசுவாசம். ஹல்லேலூயா. பயத்தை தூக்கி போடுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி பெரிய கொள்ளை நோய் வரட்டும், பூகம்பங்கள் நடக்கட்டும், கட்ட சொன்னதெல்லாம் நடந்துருச்சு சொல்லி அடுத்த நாள் என்ன வருது? நேபாளில் கடுமையான பூகம்பம். நேபாளோட நிற்காது, இந்தியாவுக்குள்ள இப்போ வந்துருச்சு, என்ட்ரி ஆகுது. அடுத்தடுத்து என்ன செய்ய போகுது? வரப்போகுது. நிறைய இடத்துல வரும், நிறைய காரியங்கள் நடக்குது. கூட்ட நெரிசல்ல மிதிக்கப்பட்டு ஜனங்கள் மரித்து போவார்கள்னு சொன்னோம். கேட்டிங்களா? எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல. கேட்டிங்களா? இல்லைன்னா திரும்ப போய் நல்லா கேளுங்க. ஆமா, திருப்பதியில போய் சாமியை கும்பிட போய் பாவம் 6-7 பேர் என்ன செஞ்சான்? கூட்ட நெரிசல்ல செத்தே போயிட்டான். இந்த மாதிரி இந்த வருஷத்துல இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும். ஒரு சம்பவம் மாத்திரம் இல்ல, இது ஒரு சம்பவத்துக்கான ஆரம்பம். தொடர்ந்து பல சம்பவங்களை நீங்க கேள்விப்பட்டுட்டே இருப்பீங்க நிறைய இடங்கள்ல. அப்புறம் கேட்டீங்களா? எண்ணெய் விலை உயரும்னு சொன்னோம். கேட்டீங்களா? கேட்கலையா? என்ன பெட்ரோல் டீசல். இப்போ பெட்ரோல் டீசலுடைய விலை நேத்துல இருந்து என்ன ஆயிடுச்சு? நம்ம ஊர்ல இன்னும் ஏத்தல, பேரல் விலையெல்லாம் நேத்தே ஏறிடுச்சு. இந்தியாவுடைய ஏத்திட்டாங்களா? பாருங்க, பாண்டிச்சேரியில ஏத்திட்டாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுது? இதெல்லாம் கர்த்தருக்கு எப்படி தெரியுது? கர்த்தருக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு, அவருக்கு தெரியும். நமக்கு முன்னாடியே என்ன செய்யறார்? ஆண்டவர் சொல்றார். எதுக்கு சொல்றார்? உங்க விசுவாசத்தை இன்னும் ஆண்டவர் நீங்க இதெல்லாம் தெரியுற ஆண்டவருக்கு உங்களை நடத்த தெரியாதா? சொல்லி உங்களுக்கு என்ன தேவை? உன் தேவையை அவரால் சந்திக்க முடியாதா? இதுதான் விசுவாசம். இதெல்லாம் அவருக்கு தெரியும்னா என் தேவையை சந்திக்கும் அவருக்கு தெரியும். நடத்த எனக்கு என்ன நடத்த அவருக்கு தெரியும். என்ன சுகமாக்க அவருக்கு முடியும். விசுவாசிங்க. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஏன் அனுப்புறாருன்னா, ஆண்டவர் எல்லாம் போய் அவரே எடுத்து கொடுத்துடலாம். 12 பேர் அனுப்புறாரு. உன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாக்குறாரு. வாக்குத்தத்தம் எப்ப தெரியுமா நிறைவேறுது? நீ வாயில என்ன அறிக்கை பண்றியோ அப்பதான் அதை வச்சுதான் உன் வாக்குத்தத்தம் என்ன செய்யுது? நிறைவேறுது. நிறைய பேருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறவே இல்லை. ஏன் நிறைவேறல? நான் அறிக்கையே சரியா பண்ணல, சூழ்நிலைகளை பார்த்துட்டேன், பிரச்சனைகளை பார்த்துட்டேன், யாரோ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன செய்யறேன்? கேட்டுட்டு நடக்கிறேன். ஹல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு, அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள். இப்ப பாருங்க, காலேப் சொன்னதுக்கு எதிரா கூட போனவங்க 10 பேர் சொல்றாங்க. கூட எத்தனை பேர் போனாங்க மொத்தம்? மெஜாரிட்டி என்ன சொல்லுது? ஐயோ, மெஜாரிட்டி என்ன சொல்லுது? முடியாதுன்னு சொல்லுது. ஒருத்தர் சொல்றாரு முடியும். இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, உலகமே உங்களை பார்த்து முடியாதுன்னு சொன்னாலும் உங்களை பார்த்து ஒருத்தர் சொல்றாரு முடியும், உன்னை நடத்த முடியும், உன்னால ஆகும், நீ மேற்கொண்டு வருவ, நீ ஜெயிப்பன்னு ஒருத்தர் சொல்றாரு. அவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. 10 பேர் சொல்றான் உன்னால முடியாது. உன் குடும்பம் சொல்றது உன்னால முடியாது, உன்னுடைய கூட இருக்கிறவங்களாம் சொல்றான் முடியாது, ஃபாஸ்ட் கூட சொல்றான் முடியாதுன்னு. ஆனா உன் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்துட்டு அவர் சொல்றதை நம்பு. ஹல்லேலூயா. யாருடைய அறிக்கையை நீ நம்ப போற? 10 பேர் சொல்ற அறிக்கையை நம்ப போறியா, இல்ல கர்த்தருடைய அறிக்கையை நம்ப போறியா? ஹல்லேலூயா. 10 பேர் சொல்றதை நம்ப போறியா, இல்ல ஒரு தீர்க்கதரிசி சொல்றதை நம்ப போறியா? யாருடைய அறிக்கையை நீ நம்ப போற இந்த வருஷம்? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய அறிக்கையை நம்புங்க. பட் ஸ்டேட்மெண்ட்டை நம்பாத, கர்த்தருடைய வசனத்தை நம்பு. அவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்ய? நம்பு. அவர் சொன்னாரு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு அவர் சொன்னாரு. அதை நான் நம்புறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்கு செய்வார். அதுதான் என் விசுவாசம். ஹல்லேலூயா. அதை அறிக்கை பண்ணுங்க ஒவ்வொரு நாளும். கூட போன 10 பேர் சொல்லலாம், உன் கூட இருக்கிற 10 பேர் சொல்லலாம், உன் கூட வேலை செய்யற 10 பேர் சொல்லலாம், உன் கூட சபையில இருக்கிற 10 பேர் சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றது தான் நிலை நிற்கும். ஹல்லேலூயா. நான் எதை நம்ப போறேன்? அதை வச்சுதான் நான் கானானுக்குள்ள போறேனா இல்லையான்றதை முடிவு பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஆமென். பட் ஸ்டேட்மெண்ட்டை நம்பின ஒருத்தர் கூட கானானுக்குள்ள போகல. ஆனாலும் சொன்னதை நம்பின ஒருத்தரும் கானானுக்குள்ள பிரவேசிக்கவில்லை. ஆனா கர்த்தரா நாங்க இப்பவே போய் சுதந்திரிப்போம், அந்த தேசத்தை எளிதாய் பெற்றுக்கொள்வோன்னு சொன்ன 2 பேர் உள்ள போனாங்க. காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் உள்ள போனாங்க. ஆண்டவர் காலேபு கேட்ட மலை தேசத்தை காலேபுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. யோசுவாவை அடுத்த தலைமுறையின் தலைவனாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அவிசுவாச காரியங்களை பார்த்து சோர்ந்து போகிறவன் கானானுக்குள்ள பிரவேசிக்க அவனால லீட் பண்ண முடியாது, அவனால நடத்த முடியாது.
அதனால இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. சபையில சின்ன விஷயம் இருக்கும், பலவான்கள் இருப்பாங்க, சின்ன சின்ன காரியங்கள் இருக்கும், சோர்ந்து போகாத. குடும்பத்துல சின்ன சின்ன விஷயம் வரும், சோர்ந்து போகாத. உலகத்துல உனக்கு எதிராக சின்ன சின்ன காரியங்கள் வரும், சோர்ந்து போகாத. கர்த்தர் சொல்லிட்டாரு, அவர் செய்வார், நான் பெற்றுக்கொள்வேன், நான் ஜெயிப்பேன்றதை நீ என்ன செய்ய, நம்பு, அவர் நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செய்தி பெருசா இருக்கு, நமக்கு டைம் ஆனதால முடிக்கிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லுவோம். ஆண்டவரே, இன்னைக்கு நான் சொல்றத நம்ப போறதில்லை,